தொண்டரஞ்சு களிரும் மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரார். வண்டு பாட மயிலாலமா கன்று துள்ளவரி கெண்டை பாயும் சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. நினைப்பவர் மனம் கோயிலாய்க்கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கும் நம்முடைய குருமா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு துணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு தமிழகத்தில் உள்ள சித்தாந்த திருமுறை மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த இணையத்திலே இன்று திருமுறை விண்ணப்பம் செய்த அடியனுடைய புதல்வி மற்றும் ஊத்தங்கரை திருமதி சாந்தி அம்மா, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்த திரு விஜயகுமார் ஐயா அவர்கள், இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார் திருமதி திலகவதி, இந்த இணையத்திலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய திரு குணா ஐயா அவர்கள் மற்றும் எழுந்தருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன். சிவஞான போதம் ஒரு அருட்பிரகாசம் ஆயினும் அது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று மாபாடியம் என்ன செய்கிறது என்றால், இந்த சிவஞான போதத்தை தூக்கி, இந்த விளக்கை தூக்கி குன்றில் மேல் வைக்கிறது. குன்றில் வைத்தவுடன் அது மிக அதிக பகுதிகளுக்கு பிரகாசமாக தெரிகிறது. ஆக சிவஞான போதத்தில் ஏற்படுகின்ற ஐயங்களை நீக்குவதற்காக வழிநூலாக அருளந்தியார் அருளிய சிவஞான சித்தியாருடைய பரவக்கமும் சுபக்கம் என்று சொல்லக்கூடிய 328 பாடல்களும், அதைத் தொடர்ந்து நம்முடைய உமாபதியார் அருளிய சிவப்பிரகாசம் நூலும், அதைத் தொடர்ந்து நம்மளுடைய பண்டார சாத்திரங்களும், அதைத் தொடர்ந்து நம்மளுடைய மாபாடிய அருளிய சிவஞான முனிவர் அருளிய பேருரை மற்றும் சிற்றுரை, சிவஞான சித்தியாருக்கான உரை, இது போன்று 32 நூல்களை அருளியிருக்கின்றார். அதிலே இது 3ம் பிரதானமான நூலாக இருக்கிறது. பேருரை என்பது சிவஞான போதத்திற்கு ஏற்படும் ஐயங்களை நீக்கும் பொருட்டு ஐயங்களை எழுப்பி அதற்கான விடைகளாக பல்வேறு நூல்களை உதாரணம் காட்டி எழுதியதுதான் பேருரை. சிற்றுரை போல பாடல்களை எல்லாம் அருளவில்லை. பேருரையாக சாமி நிறைய விளக்கங்களையும் பல நூல்களிலிருந்து எடுத்து அருளிதான் பேருரை என்று பொருள்படுகிறது. ஐயங்களை நீக்குகின்றது, அதாவது குன்றின் மேல் விளக்காக இருந்து இருளை முழுமையாக மறைக்கிறது. எல்லா பகுதிகளிலும் ஐயங்களை போக்குகின்றது. அந்த வகையிலே நாம் சிறப்பு பாயிரம் சிந்தித்து, மங்கள வாழ்த்து சிந்தித்து, கல்லால் நிழல் மலைவி இல்லார், அதுக்கு 2 பொருள் சிந்தித்தோம். மலைவி இல்லார்னா 2 பொருள் சிந்தித்தோம். மேருமலையை வில்லாக வளைத்தவர். கதிர் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். கதிர் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. கதிர் மேருமலையை வில்லாக வளைத்த பெருமான் என்றும், நந்திய பெருமானுக்கு ஏற்பட்ட ஐயங்களை நீக்கிய பெருமான் என்றும், அது பெருமானை குறிக்கின்ற பகுதியாகவும், நல்லார் புனைவரே, நல்லார் என்பது ஆன்மாக்கள் பகுதியாகவும், ஆக பதிக்கும் பசுக்கும் இடையிலே அருள் இருக்கிறது என்பதை அருளிய என்று இடையிலே கல்லார் நிழல் மலைவு இல்லார் அருளிய என்று சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து அவையடக்கத்திலே தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார்
தம்மை உணர்ந்தவரால் தான் இறைவனை உணர முடியும் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். முதலில் தம்மை உணராதவர் இறைவனை உணர முடியாது. ஆனால் தம்மை உணர்வதற்கே இறைவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் என்ற அற்புத செய்தியை தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார். அடுத்ததாக இதற்கு நேர் எதிர்மறையாக இருப்பவர்கள் தம்மை உணரார் உணரார் உடங்கியந்து தம்மை உணராமை கேளாம். தம்மையே உணராதவர் இந்த நூலை பற்றி பேசுவதிலே எந்த தகுதியும் இல்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு பேசுவதை பற்றி நாம் கவலைப்படுவதும் இல்லை என்று கடந்த வகுப்பிலே சிந்தித்தோம். தம்மை உணர்ந்தவர் இறைவனை உணர்ந்தவர். அவர் நிச்சயமாக நம்மையும் நம் நூலையும் இகழ்ந்து பேச மாட்டார். அதில் உள்ள நிறைகளை எடுத்துக்கொள்வார் என்று கூறி, அதற்கு நேர்மாறாக உள்ள தம்மை உணராதவர் ஒருவருக்கொருவர் இட்டுக்கொள்ளும் கருத்து வேறுபாடுகளை நாம் சிந்திக்கப் போவதில்லை, அதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை என்று சொல்லி மெய்கண்டார் சூத்திரத்தை ஆரம்பிக்கின்றார். பொல்லா பிள்ளையாரை வணங்கி திருவெண்ணெய்நல்லூரிலே அவையடக்கம் செய்து சூத்திரத்தை ஆரம்பிக்கின்றார். அந்த சூத்திரத்தை மாபாடியும் முதல் சூத்திரத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் கூட அதிலே பெருமானுடைய கருணையாலும் குருநாதருடைய கருணாலும் ஆய்ந்து ஒரு 4 வகுப்புகளிலே முதல் சூத்திரத்தை நிறைவு செய்யும் விதமாக 3 அதிகரணங்கள் மற்றும் முதல் பகுதி ஆக 4 பகுதிகளாக அதை பிரித்து 4 நாட்களிலே இந்த முதல் சூத்திரத்தை ஒரு சுருக்கமாக சொல்லி மாபாடியத்தில் அருளியதை சொல்லி நிறைவு செய்வோம் என்று சிந்தித்து, சிவஞான போத மாபாடியம் நூற்பாவினுடைய முதல் நூற்பாவினுடைய முதல் பகுதி, அறிமுக பகுதி. முதல் நூற்பா என்ன சொல்கிறது என்றால், ஒரு உலகம் ஒரு உள்பொருள். உள்பொருள் உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இதான் சர்க்காரியவாதம். இதுதான் முதல் ரூல்ஸ் சைவ சித்தாந்தத்தில். உலகம் அது போன்ற ஒரு உள்பொருள் என்பதை இங்கே சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்கிறது. ஒரு செல்போன் எடுத்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்கும். சிம் கார்டு என்ற ஒரு பிரிவும் செல்போன் என்ற ஒரு பிரிவு இருக்கும். இந்த சிம் கார்டை நம்ம ஒரு உயிர் பொருளாக கருதி கொள்வோம். செல்போனை ஒரு உயிரற்ற சடப்பொருளாக கருதி கொள்வோம். இந்த உலகமும் அவ்வாறு தான் உயிர் பொருள்கள் நிறைந்ததாகவும் சடப்பொருள்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. பாருங்கள், நாம உயிர் பொருள், ஆடு மாடு கோழி பறவை நீந்தோன ஊர்வன கோழி மூட்டை எல்லாம். அதற்கு நேர்மாறாக அறிவு இல்லாத, அறிவு இச்சை செயல் இல்லாத சடப்பொருள்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றன. இந்த உலகத்தை பகுத்து பகுத்து பார்த்தா 2 பிரிவு தான், உயிர் பொருள் மற்றும் உயிரற்ற பொருள். அதாவது அறிவு பொருள் மற்றும் அறிவற்ற பொருள். இந்த அறிவு பொருள் எவ்வாறு இருக்கிறதுனா 2 பிரிவாக இருப்பதாக சூத்திரம் சொல்கிறது. அது என்னன்னா, ஆணாகவும் பெண்ணாகவும் எந்த இனத்தை எடுத்தாலும் அவன் அவள், அது கோழியாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், இந்த உலகம் உயிர் பகுதியிலே 2 பிரிவாக இருக்கிறது. அவன் அவள், ஆனால் உயிர் பகுதி அறிவுள்ள பகுதி. அது என்ற அறிவற்ற பகுதியும் இருக்கிறது. இங்கே மாபாடியத்திலே சுவாமிகள் அலி என்றும் அதை குறிப்பிடுவார்கள். அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பொதுவாக நாம் எடுத்துக்கொள்கின்ற கருத்தாக இங்கே அவன் அவள் அது என்ற சடப்பொருளாக கருதி கொள்வோம். சூத்திரத்தை ஒரு பொதுவான கருத்தை எடுத்துக்கொள்வோம். அவன் அவள் அது எனும் அவை, இந்த 2ம்
இது எதுக்கு கட்டுப்பட்டது என்றால் தோன்றுதலுக்கும் நிற்றலுக்கும் ஒடுங்குதலுக்கும் கட்டுப்பட்டது. தோற்றக்கேடு உடையது. தோன்றும் நிற்கும் ஒடுங்கும். இந்த உலகம் தோன்றும் நிற்கும் ஒடுங்கும். அந்த உலகத்தை சார்ந்தது தான் இந்த உடம்பும். அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தோம், அவர் 100 வருஷம் நிற்போம், 100 வருஷம் நின்று அப்புறம் ஒடுங்கிடும். எப்படி இந்த உலகம் இருக்கிறதோ அதே போல் உலகத்திலிருந்து தோன்றிய இந்த உடம்பும் அதுபோல தோன்றி நின்று ஒடுங்கும். ஆக சடப்பொருள் அனைத்தும் தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய தன்மை. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம். ஆக இந்த ஒடுக்கிறது யாருன்னா அந்தம் செய்பவன். யாருன்னா அந்தம். யாருன்னா பிரம்மா, விட்டுணு, உருத்திரன் என்று 3 வகை தெய்வங்கள் இருக்கின்றன. 3 நிலை தெய்வங்கள் இருக்கின்றன. உயிர்களிலே முத்தி நிலையில் இருக்கக்கூடிய 3 நிலை தெய்வங்கள். இந்த பிரம்மாவை அதிட்டித்துத்தான் பெருமான் தான் இந்த உயிர்களுக்கு இந்த உடம்பை படைத்து கொடுக்குறான். எதுலன்னா மாயையிலிருந்து பஞ்சபூதத்திலிருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறோம். அம்மா வயிற்றிலிருந்து வந்தோம் என்றாலும் கூட அது பூமியிலிருந்து இறைவன் எடுத்து கொடுப்பதாகத்தான் அர்த்தம். இந்த உடம்பு அவன்தான் இந்த உடம்பை நமக்கு கொடுத்து சேர்க்கிறான் என்று பொருள். ஆக அந்தம் செய்பவன் அவனே இந்த உடம்பு ஒரு நாள் வரைக்கும் காத்திருந்து 100 வருஷம் காக்க வைத்து, இந்த உடம்பு சரியில்லையா மாத்திரை போட்டு எப்படியோ காப்பாற்றி 100 வருஷம் வச்சிருந்து அதுக்குள்ளே அவனுக்கு ஞானம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க வச்சு 100 வருஷம் கழித்து இந்த உடம்பை முடிச்சு ஒடுக்கிறார். இதான் படைத்தல். ஒரு கால எல்லை வரை காத்தல், ஒரு கால எல்லையில் ஒடுக்குதல் என்று நம்ம சொல்கிறோம். அதே போல் இந்த உலகமும் ஒரு கால எல்லை வரைக்கும் காத்து ஒரு கால எல்லையில் ஒடுக்குவார். இந்த உடம்பு எப்படியோ அதே போல தான் இந்த உலகம். ஆக படைத்தல் தெய்வமாக பிரம்மாவை இறைவன் அதிட்டித்து நின்றாலும், காத்தல் தெய்வமாக திருமாலை அதிட்டித்து நின்றாலும், உருத்திரனாகிய ஒடுக்குதல் தெய்வத்தை இறைவன் அதிட்டித்து நின்று ஒடுக்குகிறான். அந்த யார் ஒருத்தன் ஒடுக்குறானோ இந்த உலகத்தை அவனே மீண்டும் தோற்றுவிக்க முடியும் என்பதுதான் இந்த சூத்திரத்தினுடைய மிக 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 முக்கியமான கருப்பொருள். யார் அவனே பதி என்று சொல்கிறார். யார் இந்த உலகத்தை முடிக்கிறானோ, அந்தம் செய்கிறானோ, அவனே இந்த உலகத்தை மீண்டும் துவக்கும் ஆதி. அவனைத்தான் பதி என்று சொல்கிறோம். அந்தம் செய்பவனுக்கு சங்காரகாரன் என்றும், மீண்டும் துவக்குகின்றவனுக்கு பதி என்றும். 2 பேரும் ஒன்று தான். அந்தம் செய்யும் போது, முடிவுக்கு கொண்டு வரும்போது அவனுக்கு பேர் சங்காரகாரன். இந்த உலகத்தை மீண்டும் துவக்கி வைக்கும் பொழுது அவனுக்கு பேரு பதி என்று பொருள். 2 பொருள் ஒண்ணுதான். யார் அந்தம் செய்கிறானோ அவனே ஆதி செய்வான் என்ற அரும்பெரும் கருத்து தான் இந்த சூத்திரத்திலே. அவனே பதி, அவனே இறைவன். ஆக இந்த செய்பவன் தான் இறைவன் என்று இறைவனுடைய இருப்பை சுட்டி காட்டுவதுதான் இந்த சூத்திரம். பதி உண்மை என்று பொருள். ஆக இறைவனுடைய இருப்பை சுட்டி காட்டுவதுதான் பதி உண்மை. அந்த வகையில் என்பனார் புலவர் என்று சொல்லி இறைவனுடன் பெற்ற ஆகமங்கள், குருநாதரிடம் பெற்ற உபதேசம், அருஞ்சோதி முனிவரிடம் பெற்ற உபதேசத்தை ஆதாரமாக கொண்டு பெருமானுடைய கருணையாலே பல மொழிகளிலே பல நூல்களிலே விரவி இருந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் தமிழிலே ஒன்று திரட்டி 1 முதல் 12 சூத்திரங்களாக அருளினார். 1632 அவருடைய காலம். ஆக இவர் 1632 அருளினார் என்று கூறினார். அதற்கு முன்பு சைவ சித்தாந்தம் இல்லையா என்றால் இருந்தது. இல்லை என்று கொள்ளக்கூடாது. என்று சிவமோ என்று உயிரோ அன்றே சைவ சித்தாந்தமும் இருந்தது. அன்றே ஆகமமும் இருந்தது. ஆகமத்தின் கூறுதான் சைவ சித்தாந்தம்.
ஆனால் அது பல நூல்களிலே விரவி இருந்ததை தமிழிலே ஒருங்கிணைத்து கொடுத்தார் என்றுதான் நம்ம சொல்லணும். அந்த வகையிலே 1 முதல் 12 நூற்பாக்களை அருளினார். இந்த நூற்பாவிலே யார் உலகத்தை ஒடுக்குகிறானோ அவனே உலகத்தை துவக்கும் முதல் கடவுள், அவனே கடவுள், அவனே பதி என்ற அற்புத கருத்து தான் இங்கே முக்கியம். மாவடியத்திலே சிவஞான முனிவர் அதே கருத்தைத்தான் ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் எண்ணுதலிற்றோ என்ன சொல்கிறது என்பதை துவக்குகிறார். எண்ணுதலிற்றோ என்று எனில் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஒவ்வொரு சூத்திரத்தையும் எழுதி சிவஞான மகாபாடியத்தில் சுவாமிகள் எண் முதலிற்றோ இந்த சூத்திரத்துடைய அகக்கருத்து, முக்கியமான கருத்து நான் சொன்னேன், யார் முடிக்கிறவனோ அவனே தோக்கும், அதான் சொல்லுவார். ஆக சொல்லிட்டு தான் பாடமே நடத்துவார். அதை மாதிரி இவர் இந்த சூத்திரத்தினுடைய ஒரு கருத்தை சொல்கிறார். என் முதலிற்றோ எனில், இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சங்காரகாரனாய் உள்ள, அதான் ஒடுக்கும், அழித்தல், இந்த உலகத்தை ஒடுக்குதல். சங்காரகாரனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்தது இவ்வுலகம். யாரு சங்காரகாரனோ அவனே இந்த உலகத்துக்கு முதல், இந்த உலகம் தோன்றுவதற்கும் அவனே முதல். எவன் ஒடுக்குறானோ அவனே தோக்குவான். சங்காரகாரனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்ந்துதல். இந்த உலகம் தான் முதலிற்று என வரும். முனிவர் இவ்வாறு சொல்றார். இப்படித்தான் முனிவர் சொல்றார். முதல் நூற்பாவினுடைய கருத்தை முனிவர், சிவஞான முனிவர் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தை யார் ஒடுக்கிறானோ அவனே இந்த உலகத்தை மீண்டும் தோக்குறான். அப்போ உலகம் ஒடுக்கப்படுமா? ஆமா, தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதான். ஏன் ஒடுக்கணும் அப்படின்னா, உயிர்கள் இளைப்பாறும் பொருட்டு. கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார், உயிர்கள் இழைச்சி போயிடும். அதனால இளைப்பாறும் பொருட்டு இதுவரைக்கும் 12 ஊழிக்காலங்கள் நடந்திருக்கு. அந்த ஊழிக்காலங்களுக்கு உதாரணமாக சீர்காழியை சொல்வார்கள். ஒவ்வொரு ஊழிக்காலத்திலும் ஒரு பேர் சாமிக்கு, அந்த ஊருக்கு. அந்த ஒவ்வொரு ஊழிக்காலத்திலையும் அந்த ஊர் அழியவே அழியாதான். எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அந்த தோணியில் உயர்ந்து கொண்டே போகுமா, அந்த தோணி அப்படியே மழை உயர்ந்து கொண்டே போகுமா, தோணியை உயர்ந்து கொண்டே போகுமா. மூழ்காத ஊர். எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் உலகத்தில் மூழ்காத ஒரு ஊர் எதுனா சீர்காழி தானோ. சுந்தரர் ஒரு பாட்டிலையும் பாடுவார், நொடித்தான் மலை எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் மூழ்காமல் அந்த மலை உயர்ந்து கொண்டே போகுமா. ஏன்னா உயிர்களை வச்சிருக்கிற மலை, வெள்ளத்தில் மூழ்கிடக்கூடாதுனால உயிர்களை முத்தி கொடுத்து வைக்கக்கூடிய மலை. எவ்வளோ வெள்ளம் வந்தாலும், எந்த நடந்தாலும், பிரளயங்கள் ஏற்பட்டாலும் அந்த மலை மட்டும் உயர்ந்து கொண்டே போகும்னு ஒரு பாட்டில் போகிறார். ஊலிதோரூலி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலன் ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையா அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே, அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே. அப்படியாக ஊழிதோர் ஊழி முற்றும் உயர்வுன்னு இந்த மலை உயர்ந்து கொண்டே போகும். அப்படி 12 ஊழிக்காலங்களை இந்த உலகம் சந்தித்ததாக வரலாறு கூறுகிறது. பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, நீர்ப்பொருவில், திருத்தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்வரு சண்மை நகர், வளர்காலி, கொச்சவயம், பரவுதிரு கடுமணமாம் 12 திருப்பெயர்த்தார் என்று அற்புதமாக அந்த 12 ஊழிக்காலத்திலும் நடைபெற்ற அந்த ஊழியை குறிப்பிட்டு
அந்த ஒவ்வொரு ஊழிக்காலத்திலும் அந்த சீர்காழிக்கு என்ன பேர், ஒவ்வொரு யுகங்களிலும் என்ன பேர் இருந்தது என்றதை ஞானசம்பந்தர் நமக்கு எடுத்து கூறினார். அப்படியாக இந்த பாடலுடைய கருப்பொருள் என்னன்னா, சங்காரகாரன், உலகத்தை யார் ஒடுக்குகிறானோ, எப்படி இந்த உடம்பு 100 வருஷம் ஆனால் செத்து போயிட்டு திருப்பி இன்னொரு உடம்புக்குள்ளே இந்த உயிர் புகுந்து திருப்பி வருகிறதோ அதுபோல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருப்பார் சாமி. அப்புறம் உலகத்தையும் ஒடுக்கி மீண்டும் உலகத்தை தோக்குவார். ஏண்டா ஒடுக்கணும்னா உயிர்கள் இளைப்பாறும் பொருட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப தவறுகளும் ரொம்ப திருந்தவே முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்தால் இறைவன் என்ன பண்ணிடுவார்னா ஒடுக்கிடுவார். ஒடுக்கி மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பித்து இந்த உயிர்களை இளைப்பாரி வர மாதிரி செய்வார். ஆக இந்த உலகம் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம். தோன்றுவதற்கும் நிற்பதற்கும் ஒடுங்குவதற்கும் உட்பட்டது. மாயையிலிருந்து வரும். இதை செய்பவன் யார் என்றால் இறைவன். அப்போ தோற்றத்தை செய்பவன் பிரம்மா என்று நாம் சொன்னாலும் பிரம்மாவை உள்ளிருந்து அதிர்டித்து நிற்பது யார்னா இறைவன். இந்த உலகத்தை காப்பவன் விட்டுணு என்று சொன்னாலும் அந்த விட்டுணுவை அதிர்ட்டு நிற்பது யாருன்னா பரம்பொருள். உருத்திரன் தான் ஒடுக்கிறான்னு சொன்னாலும் அந்த உருத்திரனையும் அதிர்டித்து நிற்பவன் யாருன்னா இறைவன். ஆக உருத்திரனை அதிர்டித்து நின்று ஒடுக்குகின்ற அந்த இறைவன் தான் சங்காரகாரன் என்று சொல்றான். ஆக இவனே ஏனைய பிரம்மா விட்டுணு அந்த நிலைகளையும் ஒடுக்கக்கூடியவன். ஆகவே ஒரே கடவுள் தான் ஒடுக்கும் நிலையில் இருக்கின்ற போது அவனுக்கு சங்காரகாரன், தோக்கும் நிலையில் இருக்கும்போது அவனுக்கு பெரும் பதி என்று பொருள். ஆக சங்காரகாரனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் ஆயிற்று. இதான் முதலிற்று. இதான் இந்த சூத்திரத்தில் சொன்னார். சிவஞான போதும் 2 பிரிவாக பிரிக்கிறார் முனிவர். முதல் 6 நூற்பாவை பொது அதிகாரம் என்றும், அடுத்த 6 நூற்பாவை சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம் என்றும் முனிவர் பிரிக்கிறார். அதிலே முதல் 3ம் முப்பொருள் உண்மையை உணர்த்துதல். முப்பொருள் உண்மை மீன் அளவைகள் மூலமாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்வது முதல் சூத்திரம். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய வினை, நாம் அதில் செய்யக்கூடிய வினை, அதில் ஒரு பகுதி வினை இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதை உறுதி செய்வது 2ஆம் சூத்திரம். உயிராகிய நாம் உண்டு என்று உறுதி செய்வது 3ஆம் சூத்திரம். ஆக பதி பாசம் பசு, பதி பாசம் பசு, முப்பொருளுடைய உண்மையை, முப்பொருளுடைய இருப்பை உணர்த்துதல் முதல் 3 சூத்திரம். அடுத்த 3 சூத்திரம் இந்த முப்பொருளுடைய இலக்கணத்தை சொல்வது அல்லது முப்பொருளுடைய தன்மையை சொல்வது. 4வது நூற்பா உயிருடைய தன்மை எப்படி இருக்கும். உயிர் சார்ந்ததாம் வண்ணம் தன்மை. யாரையாவது சார்ந்துதான் இருக்கும், தனியாக நிற்கவே நிற்காது. சிவாய நம யா நடுவில் இருக்கு. ஒன்று சிவத்தை சாரணும், இல்லைன்னா நமவை சாரணும், உலகத்தை சாரணும். தனித்து நிற்கவே நிற்காது. யா மட்டும் தனியாக நிற்கவே நிற்காது. ஒன்று ஏன் நம்ம, இல்லைன்னா சிவைய. இதுதான் சிவையன்னு இருந்தால் முக்தி, யா நம்மன்னு இருந்தால் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆகை சார்ந்ததாம் வண்ணம் தன்மை என்று சொல்கிறோம். அறிவு இச்சை செயல் இருக்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் உயிரினுடைய இலக்கணம் தன்மை. அடுத்ததாக பாசத்தினுடைய இலக்கணம். பாசம் தன்னை, அதாவது கருவிகரணங்கள் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகின்ற உயிரையும் அறியாது. கண்ணு தன்னையும் அறியாது, தன்னை செலுத்தும் உயிரையும் அறியாது என்று பாச இலக்கணம் சொல்லியிருக்கு. 5ஆம் நூற்பா. 6ஆம் நூற்பா இறைவனுடைய தன்மையை சொல்கிறது. ஒரு வகையால் அறியப்படுபவனாகவும் ஒரு வகையால் ஒரு சிலருக்கு அறிய முடியாதவனாகவும் இறைவன் இருக்கிறான். நமக்கு அறியக்கூடியவனாகவும் சிலருக்கு அறிய முடியாதவனாகவும் இருக்கிறான். உணர்வுற அசத்தியனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசித்தாம் என 2 வகையும் இசைக்கும். ஒருத்தனுக்கு தெரிவான் கடவுள், ஒருத்தனுக்கு தெரிய மாட்டான். எப்படின்னா
சூரியன் காலையில் எந்திரிச்சு வரும். கண் இருக்கிறவனுக்கு சூரியன் தெரியும், கண் இல்லாதவனுக்கு சூரியன் தெரிய மாட்டான். கண் இல்லாதவனுக்கு தெரியலன்றதுக்காக சூரியன் இல்லை என்று பொருள்படாது. இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கமும் ஊக்கமும் இருப்பவனுக்கு இறைவன் தெரிவான், அல்லாதவருக்கு தெரிய மாட்டான். சூரியனுடைய குற்றம் அல்ல, நம்முடைய குற்றம், கண் கெட்ட குற்றம். ஆக சிவஞான போதத்தில் அடுத்த 4, 5, 6 முப்பொருளுடைய இலக்கணம் அல்லது முப்பொருளுடைய தன்மையை சொல்கிறது. அதான் முதல் சூத்திரம் இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை நிலைநாட்டுகிறது. அடுத்த 6வது சூத்திரம் அவன் இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். 2ஆம் சூத்திரம் வினை இருக்கிறது. 5ஆம் சூத்திரம் அந்த வினையுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது. காந்தம் கண்டபட்ச ஆச்சத்து விளம்பிய உள்ளத்து மெய்வாய்கண் அளந்தறிந்தறிய ஆங்கு அவை போல என்று அற்புதமாக சொல்றார். கண்ணுக்கு தன்னை தெரியாது, தன்னை செலுத்தும் உயிரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்பா உயிருடைய உண்மையை உணர்த்தி உலது இலது என்றலின் எனது உடல் என்றலின் 50 ஒடுக்கம் மனிதனின் என்று 7 சான்றுகளை உயிர் இருக்கிறது என்று சொல்லி 8வது சான்றை அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று என்று துவங்கி 4வது நூற்பாவில் துவங்கி அடுத்த 3 வரி அந்த உயிர் எப்படி என்ன தன்மையில் இருக்கிறது என்பதை 4ஆம் நூற்பா சொல்லி நிறைவேற்றார். ஆக சிவஞான போதத்திலே முனிவர் குறிப்பிடுவது முதல் 6 நூற்பா பொது இலக்கணம் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த 6 நூற்பா உண்மை இலக்கணம் என்று குறிப்பிடுகிறார். அதிலே 7, 8, 9 சாதன இயல். குறிப்பாக சொன்னால் 7ஆம் நூற்பா உடம்பை சாதனமாக சொல்கிறார். 8ஆம் நூற்பா உடம்பினால் செய்த சரியை கிரியை யோகம் போன்ற தொண்டுகளால் குருநாதர் வெளிப்படுகிறார். 8ஆம் நூற்பாவில் குருநாதரை சாதனமாக சொல்கிறார். அடுத்ததாக 9ஆம் நூற்பாவிலே பார்த்தீங்கன்னா திருவருளை சாதனமாக சொல்கிறது. உதாரணத்துக்கு சூரியனை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரிய ஒளியால் தான் பார்க்க முடியும். சூரிய ஒளி இல்லாமல் சூரியனை பார்க்க முடியாது. அதை போல நாம் இறைவனை காண வேண்டும் என்றால் திருவருள் இல்லாமல் பார்க்க முடியாது. அந்த திருவருள் நமக்கு வந்துருச்சா வரலையா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு. திருவருள் வந்துருச்சா வரலையா என்பதை நமக்கு வெளிப்பட்டு விட்டதா வெளிப்படவில்லையா என்பதை நாம் உணரணும்னா ஒரே ஒரு அளவுகோல் தான் நம்மள்கிட்ட இருக்குது. இருவினை ஒப்பு. நமக்கு வந்துருச்சா வரலையா என்பதை நம்ம அளந்து நம்ம பார்த்துக்கணும். இருவினை ஒப்பு நமக்கு இருக்குதா இல்லையா. அதாவது பெரிய இன்பம் வந்தாலும் துவளாமல், பெரிய துன்பம் வந்தாலும் துவளாமல் இருக்கின்ற அந்த நிலையை வைத்து தான் நமக்கு திருவருள் வெளிப்பட்டு சொன்னோம். ஆக இப்படியாக சாதன இயலை இங்கே குறிப்பிட்டு முனிவர் அடுத்ததாக 10ஆம் நூற்பாவிலே பலனியல்லே முதலிலே சொல்கிறார் உயிர் பெறும் பலன். உயிர் பெறும் பலன் என்ன அப்படின்னா சுத்தமாதல், மும்மல நீக்கம். இந்த இடத்துல மும்மல நீக்கம் அப்படின்னா மும்மல வாசனை நீக்கம் என்று பொருள். அது என்னங்க வாசனை என்று நம்ம எடுத்துக்கணும். ஒரு கடல் இருக்குது, அந்த கடலில் போய் தண்ணி மோதுது, ஆற்று தண்ணி. ஆற்று தண்ணி மோதுறதுக்கு முன்னாடி மும்மலத்தோடு இருக்கும். மோதின உடனேயும் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியாக மாறிடும், மும்மலம் நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி ரிவர்ஸில் அடிக்கும். இப்போ ஆற்று தண்ணி கடல் தண்ணியாக தான் ரிவர்ஸில் வரும். இப்போ மும்மலம் அதுக்கிட்ட கிடையாது. ஆனால் திருப்பி அடித்து அதே ஆற்றுக்கு வரும்போது அந்த ஆற்றினுடைய பற்றில் இருக்கும். அதுக்கு பேர் மும்மல வாசனை என்று பொருள். போகிறதுக்கு முன்னாடி இது மும்மலத்தில் இருந்துச்சு, கலந்ததுக்கப்புறம் மும்மல நீக்கம் பெற்றது. திருப்பி ரிவர்ஸில் வரும்போது அதுக்கு பேர் வாசனை. திருப்பி அந்த ஆறு ஒரு நாள் மீண்டும் ரிவர்ஸில் வந்த ஆறு மீண்டும் இறைவனோட அந்த கடலுக்கே போய் சேரும். அப்படி சேருகின்ற பொழுது அந்த மும்மல வாசனையிலிருந்து நீக்கம் பெறுகிறது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மும்மல வாசனை நீங்குவதற்கு ஏகனாகி இறைவனி நின்றால் மும்மல வாசனை நீங்கும் என்ற அந்த அற்புதமான கருத்தை அங்கே குறிப்பிட்டு அந்த 3 மலங்கள் நமக்கு நீங்கி ஆன்மா சுத்தம் அடையும். அப்பொழுது நமக்கு இறைவனிடத்திலே போய் சேருவோம்.
மும்மலம் இருந்த நாம மும்மலம் நீக்கம் பெற்று 11ஆம் நூற்பாவில் அறங்கடல் செழுமே என்று சொல்கிறார். மீண்டும் கரிகரணம் கூட நம்ம கூடுவோம். இறைவனிடத்தில் கலந்து ஒரு சீவன் முத்தரானது இறைவனிடத்தில் கலந்து மீண்டும் கரிகரணங்களில் கூடும் பொழுது அவர் சீவன் முத்தராக மாறி அந்த மல வாசனை அந்த தொடர்ந்து நம்மளிடம் இருக்கிறது. அந்த மல வாசனையை எப்படி போக்கிக் கொள்வது என்றால் குருலிங்க சங்கம வழிபாட்டிலே போக்கிக் கொள்ளலாம் என்ற மாலர நேயம் வழிந்தவர் என்று வரிசைப்படுத்தி மகாபாடியத்தில் இந்த இதை பிரித்து கூறுகிறார் 12 நூற்பாக்களையும். ஆகவே எடுத்த எடுப்பிலேயே இப்படியாக தெளிவுபடுத்தினார். என்னென்ன நூல் அமைப்பை முனிவர். ஆக 2 கருத்துக்களை இங்கே எண்ணுதலிற்றோ எனின் சங்காரகாரனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து என்றுதான் முக்கியமான பொருள். சாமி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் ஒரு எண்ணுதலிற்றோ என்று சொல்லி இது முதலிற்று என்று முடிப்பார். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது மகாபாடியத்தில். அதைத் தொடர்ந்து எடுத்த எடுப்பிலேயே சிவஞான போதத்துடைய அமைப்பை இவ்வாறாக பிரித்து நமக்கு காட்டி அருளிருக்கின்றார். முதல் நூற்பா முப்பொருளில் இறை ஒருவன் உலன் என்பதற்கு பிரமாணம் கூறுவது நோக்கம் என்கிறார். ஒரு அளவை குறிப்பிடுகிறார். முப்பொருள் இருக்கிறது, பதி இருக்கிறது, பசி இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதற்கு ஒரு அளவையை வைத்து நிர்ணயித்து அந்த 3 பொருளும் உண்மையை நிலைநாட்டுகிறார் என்பதைத்தான் இங்கே சொல்கிறார். முப்பொருளில் இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதற்கு இந்த முதல் நூற்பாவிலே பிரமாணம் கூறுவது நோக்கம் என்றார். இறைவன் இருக்கிறான் என்ற பிரமாணம் கூறுவதுதான் நோக்கம், அதாவது சான்று. நிறைய பேருக்கு கடவுள் இருக்கானா, இப்போ நான் கடவுள் இருக்கான்னு சொல்கிறேன், ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறேன், அவனுக்கு ப்ரூவ் பண்ணுடா, கடவுள் இருக்கான்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுடா, நான் ஒரு முட்டாள், எனக்கு புரிகிற மாதிரி ப்ரூவ் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறதா இந்த நூற்பா. ஆகவே எதுக்காப்படி இருக்கக்கூடிய மாற்று சமயத்தாருக்கு அல்லது மற்றவர்களுக்கு புரியும்படி இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவதுதான் இந்த முதல் நூற்பாவினுடைய நோக்கம் என்பதை இங்கே முனிவர் நமக்கு உணர்த்துகிறார். என் முதலிற்றோ என்று துவங்கி உணர்த்துதல் முதலிற்று என்று முடிக்கிறார். என்னன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இவ்வாறு இறைவன் இருக்கிறான் என்று உணர்த்துதல் முதலிற்று என்று முடிக்கிறார் முனிவர் அற்புதமாக. ஆக இங்கே சங்காரத்தை இறைவன் ஆகப்படி சங்காரகாரனாக இருக்கக்கூடியவன் தான் பதி. அவனே தான் உலகத்தை துவக்கிறான். யார் அந்தம் செய்கிறானோ அவனே ஆதி செய்கிறான். இந்த சங்காரத்தை 5 வகையாக பிரிக்கிறார். எப்படின்னா இந்த உலகத்தை யார் அந்தம் செய்கிறார் அதுதான் சங்காரம் என்று நம்ம சொல்றோம். இவ்வுலகை விட நாம் இருக்கிற உலகம், இவ்வுலகை விட பல உலகம் உள்ளது என்பது சைவ சித்தாந்த கொள்கை. 224 குணங்கள் இருக்கும், நாம அதில் ஒரு பகுதி. இவ்வுலகை விட பல உலகம் உள்ளது என்பதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. அதுதான் அந்த 224 புவனங்களை 3ஆ பிரிக்கிறோம். 3 உலகங்களிலே இருக்கிறது. சுத்த மாயா உலகம், அசுத்த மாயா உலகம், பிரகிருதி மாயா உலகம். 224 இப்படி பிரித்து இந்த இதுக்குள்ள பிரித்து வைக்கிறோம். இதுதான் சைவ சித்தாந்த கொள்கை. இவ்வுலக உயிர்களையும் அது துய்க்கும் பொருள்களையும் இது நாம் இந்த உலகத்தில் நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். நாம் வீடு வச்சுருக்கோம், வாசல் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், மனைவி வச்சுருக்கோம், மக்கள் வச்சுருக்கோம். ஆனால் மற்ற உலகத்தில் என்ன இருக்கும் அது நமக்கு தெரியாது. அதான் குறிப்பிடுகிறார். இவ்வுலக உயிர்களையும் அது துய்க்கும் பொருள்களையும் விட மற்ற உலக உயிரும் மற்ற உலக பொருளும் மேம்பட்டது என்கிறார். இப்போ நம்மளையும் மேம்பட்டு இருக்கிறாங்க. அதை விஞ்ஞானங்களர் ஆன்மா அதெல்லாம் இருக்குல்ல. நம்ம மும்மலத்தார், அவர்களெல்லாம் ஒரு மலத்தார். பிரம்மா விஷ்ணு உருத்திரன் இருக்கக்கூடிய உலகத்தை இங்கே குறிப்பிடுகிறார். இவ்வுலக உயிர்களையும் அது துய்க்கும் பொருள்களையும் விட
மற்ற உலக உயிரும் பொருளும் மேம்பட்டது என்கிறார். இவ்வாறு இந்த உலகை ஐந்தாக பிரிக்கிறார். ஐந்தாக பிரித்து 5 கலை என்று அதற்கு பெயர் சூட்டுகிறார். இவ்வாறு 5 வகைப்பட்டு விளங்கும் உலகை கலை என்பர். அப்படியாக 5 உலகம் 5 கலைகளாக சொல்லப்படுகிறது. 5 பஞ்ச கலைகள் என்று பெயர். முதலிலே நாம் இருக்கும் 2 விதத்திலே நாம நோக்கலாம். ஒன்று, அவன் இருக்கிற இடத்துல இருந்து நாம கீழே இறங்கணும், இல்லை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அவன் இருக்கிற இடத்துக்கு மேலே ஏறணும். எந்த முறையிலையும் நம்ம சிந்திக்கலாம். அங்கிருந்து இங்கே வரலாம், இங்கிருந்தும் அங்கே போகலாம். அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற கலை நிவர்த்தி கலை, மண் உலகம். மறைந்திருக்கக்கூடிய கலை சாந்தி அதீத கலை, நாதம் விந்து. இறைவன் இருக்க, அதை கடந்து பரம்பொருள் தான், அதுக்கப்புறம் அவன் இருக்கிற இடம் நாதம். ஆக சாமி நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி என்று மாணிக்கவாசகர் சொல்றார். அங்கிருந்து படிப்படியாக இறங்கி நிலம்தன் மேல் வந்த அருளி நீள்கடல். சாமி என்ன பண்ண, நிலத்திலேயே நம்மளோட கூட இருந்து நம்மளுடையே வாழ்ந்து நம்மளை அப்படியே பக்குவப்படுத்தி அப்படியே கைலாயம் கூட்டு போறார். இதான் திருமந்திரத்தில் உபதேச பகுதியில் சொல்றார். விண்ணிலிருந்து இறங்கி, சாமி அங்கிருந்து இறங்கி விண்ணே சென்றடைந்தார், நம்மளை கூட்டு போய் கைலாயத்தில் கொண்டு விட்டுவார். அவர் இறங்கி நம்மளுடைய வாழ்ந்து நம்மளுடைய இருந்து நம்மளை பக்குவப்படுத்தி கைலாயம் கூட்டி போகிறதா சாமிக்கு வேலை. அதுதான் மாணிக்கவாசகர். அம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார். அப்போ மேலே இருந்து கீழே வரலாம், அல்லது கீழே இருந்து மேலே போகலாம். சாமியை சொன்னோம்னா மேலிருந்து கீழே வர்றார். நிலம்தன் மேல் வந்தவர்கள் சாந்தி அதீத கலையிலிருந்து நிவர்த்தி கலைக்கு அவர் இறங்குறார் படிப்படியாக. நாம சொன்னோம்னா நிவர்த்தி கலையிலிருந்து அதீத கலை வரைக்கும் போய் அதுக்கு மேலே இறைவன்கிட்ட போக போகிறோம். பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதிலிருந்து போகிறது தான் சிறப்பு. நாம வாழுகின்ற உலகம் நிவர்த்தி கலையில் இருக்கிறது. மண். ஆக மண்ணை நிவர்த்தி கலை என்று குறிப்பிடுகிறார். நம்மை பக்குவப்படுத்துகின்ற இடம் நிவர்த்தி கலை. பிரகிருதி மாயா உலகத்திலே 2 கலைகள் இருக்கின்றன, நிவர்த்தி கலை மற்றும் பிரதிட்டா கலை. மொத்தம் பிரகிருதி மாயா உலகத்திலே 36 தத்துவங்களில் 24 தத்துவம் இருக்கு. சித்தத்தில் ஆரம்பித்து 24 தத்துவம் மண் வரைக்கும் முடியும். இங்கே தான் நமக்கு குணங்கள்லாம் ஏற்படுது. அதனால அதுக்கு பேர் குணத்தத்துவம் என்று பெயர். அந்த சித்தத்துக்கு அதுக்கு மேலே குணம்லாம் கிடையாது. இங்கே தான் நமக்கு மாயா குணம்லாம், ராட்சச குணம், தாமச குணம், சாத்விக குணம். நம்மளுடைய பிறப்பில் தான் உயிர்களுக்கு உடம்பை பெற்ற நிலையில் தான் குணம் ஏற்படுகிறது. குணம் என்பது உடம்பை சார்ந்தது. குணம் என்பது உடம்பை சார்ந்தது. மாயா குணம். இறைவனுக்கு குணம் என்பது அருளை சார்ந்தது. அருள் குணம் இருக்கு. நம்ம குணத்தை அவருடைய ஒப்பிடக்கூடாது. ஆக கலை நிவர்த்தி கலை, பிரதிட்டா கலை. நிவர்த்தி கலை என்பது மண் தத்துவம். ஏனைய 23 தத்துவங்களும் பிரதிட்டா கலை. இங்கேதான் நம்ம சகலர் வாழ்கின்ற உலகம், இந்த உலகம். ஆக 5 வகை உலகிலே இந்த 2 நிலைகளை குறிப்பிட்டு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே உலக போகிறோம். முதலே சொன்னோம், நம்மை விட மேம்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் தூய்க்கும் பொருளும் மேம்பட்டது. நாம் இந்த உடம்பை பெற்று நாம் தூய்க்கின்ற இன்ப துன்பம் சற்று கீழ்நிலையில் உள்ளது. அப்புறம் நாம் தூய்க்கின்ற மனைவி, மக்கள், பிள்ளைங்க, காரு, பங்களா, தோட்டம், துறவு,
அதெல்லாம் கீழ்நிலை. அதான் சொல்கிறாரு மாணிக்கம், காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடும் ஆகாதே. இந்த உலகத்தில் நான் துய்க்கின்ற இந்த மனைவி மக்கள் பிள்ளைகள் இந்த இது ரொம்ப இங்கிலிருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்றார். காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைபடும் ஆகாதே. அதோட இந்த உலகத்தில் மீண்டும் வந்து பிறக்கிறதுக்கு ஆகாது, மண்ணில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாது. ஆக இந்த உலகத்தை மிக சொற்பமான இன்ப துன்பத்துக்கு உட்பட்ட உலகம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதில் சாமி முதலே சொல்லிட்டார், ஏனைய உலகத்தில் இருப்பவர்கள் அனுபவிக்கின்ற இன்ப துன்பம் நுகர்வு உயர்ந்தது, அவர்கள் தூக்கும் பொருளும் உயர்ந்தது, அந்த உயிர்கள் நிலையும் உயர்ந்தது. அதுக்கு மேலே போனீங்கன்னா பொருளாய கலர் ஆன்மா, விஞ்ஞான கலர் ஆன்மா, அந்த உயிர்களுடைய நிலையும் வேற, தூக்கும் பொருளும் வேற. நிவர்த்திகளையை தாண்டி பிரதிஷ்டாகலையை தாண்டி போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியது வித்யா கலை என்று பேர். அதில் 7 தத்துவங்கள் இருக்கின்றன. அதுக்கு பேர் அசுத்தமாயா உலகம் என்று பொருள். இங்குதான் உயிர்களுக்கான அறிவீச்சை செயலை தூண்டுகின்ற செயல் நடக்கிறது இந்த உலகத்தில் தான். அதையும் தாண்டி போனீங்கன்னா இறைவன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 2 உலகம், நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 2 உலகம், சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று பொருள். சுத்தவித்தை என்று சொல்லக்கூடிய பிரம்மா விட்டுன்னு உருத்திரன் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் தொழில் செய்கின்ற சுத்தவித்தை, ஈஸ்வர தத்துவம் என்று சொல்கிற இந்த 2 நிலையும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சதாக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தத்துவங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சாந்தி கலை என்றும், நாதம் விந்து சிவசக்தியாக இருக்கக்கூடிய, நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா விநாயகர் முருகன் சொல்லுவோம், சிவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாதம் விந்து, சாந்தி அதீத கலை. ஆக இந்த மாதிரி கலை 5 உலகங்கள். இந்த 5 உலகங்களும் நிறைவில் போய் சக்தியிடம் முடுங்கி, சக்தி சிவத்திடம் முடுங்கி என்று நாம் சொல்லுவோம். ஆகவே நான் இப்போ சொன்னது நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று சொல்லக்கூடிய இந்த 5 உலகமும் முறையே கீழிருந்து மேலாக, அதை கண்ணுக்கு தெரிவதிலிருந்து கண்ணுக்கு மறைந்திருக்கக்கூடிய நாதம் இந்து வரைக்கும் போகிறோம். அவ்வளோதான். இதான் முறை. எங்கேருந்து நமக்கு தெரியுதோ அங்கேருந்து போகிறது. ஆனால் மேலேருந்து வந்தால் நிலந்தன் மேல் வந்தருளி நீங்கள் காட்டு. சாமி படிப்படியாக இறங்கி வர்றார். நான் பசி மயக்கத்தில் இருக்கேன், அவர் 36 படிக்கு மேலே இருக்கார். நான் ஏறணுமா அவர் இறங்கணுமான்னா நிச்சயமாக என்னால் ஏற முடியாது, அவர் தான் இறங்கி வரணும். அதனால் சாமி இறங்கி வரார், மேலேருந்து கீழே இறங்கி வரார். இறங்கி வந்து எனக்கு இந்தாப்பான் நிலந்தன் மேல் வந்தருளி நீங்கள் இந்தா சாப்பிடு, பசியை போ, மயக்க. முறையே கீழிருந்து மேலாக நிவர்த்தி, பிரதிஷ்டா, வித்யா, சாந்தி, சாந்தி அதீத கலை. இவற்றை பற்றிய விளக்கத்தை மேலும் நாம் 2ஆம் நூற்பாவில் போய் நன்றாக சிந்திப்போம் என்று கூறி சுவாமிகள் மேற்கண்ட யாவும் ஒருங்கே ஒடுக்கப்படும், அந்த 5 உலகமும் ஒருங்கே ஒடுக்கப்படும் இறைவனார். அந்த காலத்தை தான் சர்வ சங்கார காலம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். முற்றளிப்பு காலம் என்பர். அதை செய்பவன் யாருன்னா இறைவன், அந்தம் செய்பவன் இறைவன். ஆக கீழே சொல்லப்பட்ட உலகங்களும், அதை நிவர்த்தி, பிரதிஷ்டா, வித்யா, அங்கே இருக்கக்கூடிய கீழ் உலகங்களும் ஒடுக்கப்படுதல் உண்டு. அது சங்காரம். மேலே இருக்கிறதும் எல்லாத்தையும் ஒடுக்குனா சர்வ சங்காரம், கீழ் உலகங்களை மட்டும் ஒடுக்குனா சங்காரம். அது சங்காரம் கலைக்குரியது மட்டுமே. சித்தாந்த கொள்கை என்ன சொல்கிறது என்றால், மாயை ஒரு உள்பொருள். சித்தாந்த கொள்கையுடைய முதல் சூத்திரமே என்னன்னா, உள்ளது
தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. சர்க்காரியவாதம் இதுதான் சைவ சித்தாந்தத்தில் அதி முக்கியமான ஒரு பொருள். உள்ள பொருள் தான் தோன்றும், இல்லாத பொருள் தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நம்ம சயின்ஸில் சொல்லுவோம், எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்டு. உள்ளது எனர்ஜியை, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றலாமே ஒழிய எனர்ஜியை அழிக்க முடியாது. அதுதான் நம்ம சொல்கிறோம் சைவ சித்தாந்தத்திலே, உள்ளது தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளதை அழிக்க முடியாது. மாயை ஒரு உள்பொருள், அதிலிருந்து 3 உலகங்கள் தோன்றுகின்றன. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் என்று சொல்றாரு. அவன் அவள் அது எனும் மூவினமையின். அப்போ இந்த உலகம் 2 கண்டிஷனை சொல்றாரு. ஒன்றும் உயிர் பொருளாகவும் மற்றும் உயிரற்ற பொருளாகவும் இந்த உலகம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும், அடுத்ததாக இந்த உலகம் தோன்றி ஒரு கால எல்லையில் நின்று ஒரு கால எல்லையில் ஒடுங்கும் என்பதை அற்புதமாக சொல்கிறார். இந்த மாயை என்ற உள்பொருளிலிருந்து இந்த 3 உலகங்கள் தோன்றுகின்றன. அந்த 3 உலகத்துக்கு பேர் வைக்கிறார். சாந்தி அதீத கலை, சாந்தி கலை, இவ 2ஐயும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறாரு. அதுக்கு பேர் சுத்த மாயா உலகம். சிவபெருமான் மட்டும் ஆட்சி செய்வதனாலே, ஆனால் உயிர்கள் இருக்குது, அதை ஆட்சி செய்கிறது யாருன்னா சிவபெருமான். அந்த உயிர்களை அதிட்டிகிட்டே ஆட்சி செய்கிறார். ஆனால் சுத்த மாயா உலகம், ஆனால் மாயை தான். அதனால அது சுத்த மாயா உலகம். இவற்றை ஒடுக்குவது நேரே பரம்பொருள் தான் ஒடுக்கிறார். ஆதி பராசக்தி என்று நம்ம சொல்வோம். அசுத்த மாயா புவனம் வித்யா கலையில் இந்த உலகத்தை யார் ஒடுக்குவாங்கன்னா இறை ஏவல் அதிகாரமூர்த்தி ஒடுக்குவார். உருத்திரன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது மாதிரி இறை யார் ஏவுறாரோ அவர் இந்த உலகத்தை ஒடுக்கிடுவார். இந்த உலகத்துக்கு யார் தலைவர் அப்படின்னா அட்ட வித்யேஸ்வரர் தலைவர். அங்கே ஏவலாக அவர் இருக்கிறார். அட்ட வித்யேஸ்வரராக சாமி இருக்கிறார். அசுத்தமாயா புவனம் வித்யாகலை ஆக இறையேவல் அதிகாரமூர்த்தியே ஒடுக்குவார். அடுத்ததாக பிரகிருதி மாயா உலகம். இந்த பிரதிட்டா கலை மற்றும் நிவர்த்தி கலை, இங்கேதான் உயிர்களுக்கு குணம் ஏற்படுகிறது. இங்கே 118 உருத்தர்களிலே ஸ்ரீகண்ட உருத்தர் தான் இந்த உலகத்துக்கு தலைவராக இருக்கிறார். குனி உத்திரர் என்று பொருள். அவர் தான் இங்கே ஒடுக்கராக இருக்கிறார். ஆக சித்தாந்த கொள்கைப்படி ஒரு உலகம் படிப்படியாக தோற்றுவிக்கப்பட்டு அதை அப்படியே அதே நிலையிலே படிப்படியாக ஒடுங்கி ஒன்றினோடு ஒன்று ஒடுங்கி கடைசியில் பரசிவத்தில் போய் சேருது. பொருள் மாயையிலே போய் அடங்கி இருந்தாலும் கூட அது சிவத்திலே ஒடுங்கியதாகத்தான் நாம் பாவனையாக சொல்லுவோம். அது மாயையில் தான் அவள் ஒடுக்கிறவர் யாருன்னா சிவம். அதனால் பாவனையாக சிவத்தில் ஒடுங்கியது என்று நம்ம சொல்லுவோம். ஆனாலும் இந்த உலகம் எங்கே போய் ஒடுங்குனா மாயையில் தான் ஒடுங்கும். அதை ஒடுக்கி வைக்கிறவர் யாருன்னா சிவபெருமான் என்ற அற்புதமாக. ஆக இங்கே ஒடுக்குகின்ற கடவுளே உலகத்தை உற்பத்தி செய்ய முடியும், அவனே பதி என்று எண்ணுதலிற்றோ என்று துவங்குவதனாலே இந்த உலகத்தையும் அது ஒடுக்குகின்ற நிலையையும் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம சிந்திக்கிட்டோம். இந்த உலக நிலை எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி ஒடுக்கி யார் யார் மூலமாக எந்தெந்த இடத்த ஒடுக்கிறார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏனைய இருகலைகளின் உலகத்தார் நிற்குணத்தார். அப்போது இங்கே குணம்னு எங்கே வருது அப்படின்னா பிரகிருதி மாயா உலகத்தில் தான் குணம் வருது. பிரகிருதி மாயா உலகம்னா பிரதிட்டாக்களையும் நிவர்த்தி கலையும், அதான் 24 தத்துவங்கள் மட்டும்தான். அந்த சித்தத்தில் ஆரம்பித்து மனம் புத்தி அகங்காரம், அந்த சித்தம், அந்த 4 அந்த கரணம், அதுக்கப்புறம் பஞ்சபூதம், அப்புறம் சூக்கும பஞ்சபூதம், வரிசை அப்படி பார்த்திங்கன்னா ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், இதெல்லாம் நம்ம சொல்லி 24 கருவி சொல்கிறோமே.
இந்த இடத்துல தான் குணம் ஆரம்பிக்கும். சித்தத்திலிருந்து தான் குணம் தத்துவம் ஆரம்பிக்கும். அங்கே தான் அந்த குணம்னு சொல்கிற சாத்விக குணம், ராட்சச குணம், தாமச குணம்லாம் ஆரம்பிக்குது. ஆகவே உயிர்களுக்கு உடம்பை பெற்ற நிலையில் இந்த இடத்தில்தான் 3 குணமும் ஏற்படுகிறது என்பதே உடம்பு சார்ந்தது. ஆனால் ஏனைய பிரளயங்கள் இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த உலகத்திலே என்ன இல்லை என்றால் குணம் இல்லை. இது போன்று நம்மை போன்ற குணம் இல்லை. அவங்க அதை கடந்து நிற்கிறாங்க, குணம் கடந்த நிலையில் நிற்கிறாங்க என்று இங்கே சொல்ல. ஏனைய இருகலைகளின் உலகத்தார் நிர்குணத்தார், அவங்களுக்கு குணம் கிடையாது. என்ன கலை? சாந்தி, அதீத கலை, சாந்தி கலை, வித்யாக்கலை. இந்த 3 உலகத்தில் இருக்கவங்களுக்கு குணம் கிடையாது. குணம் உடைய உலகை ஒடுக்குவன் குனி உருத்திரன். 118 உருத்திரர்களில் ஒருத்தர் தான் சீகண்ட உருத்திரர் தான் தலைவர். அவரை தான் நம்ம குனி உருத்திரன் என்று இங்கே குறிப்பிடும். குணம் உடைய உலகை ஒடுக்குவன் குனி உருத்திரன், இவனே மும்மூர்த்திகளில் ஒருவன். இவனே மும்மூர்த்திகள், அதான் பிரம்மா விட்டுன்னு உருத்திரன். சரி, நம்ம கும்பிடுற கடவுள் இவனா இல்லை பரம்பொருளா அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம பாட்டிலெல்லாம் பாடுறோம், தோளுடைய செவின் விட ஏறியோ இப்படி பல பாடல்களை பாடுறோமே. உண்மையிலேயே உருத்திரன் தான். ஏன்னா எண்ணுதற்கு எட்டா நிலை, இன்னதன்மை என்று அறிணாத நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. அப்போது சாமிக்கு நம்ம கும்பிட்ற தெய்வம் வந்து நம்ம பாட்டில் பாடுறது உருத்திரனை பாடுறோமா பரம்பொருளை பாடுறோமா? ஏன்னா பரம்பொருள்ன்றது எண்ணுதற்கு எட்டாத நிலையில் இருக்குது. இங்கே வந்து கங்கை வச்சுருக்கு, நிலவு வச்சுருக்கு, பாம்பு வச்சுருக்குன்னெலாம் நம்ம சொல்கிறோமே. அப்போ யாரை பாடுறோன்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா உருத்திரனுக்கு அதே உருவம் அப்படியே இருக்குது. இவங்க என்னெல்லாம் பாடுறீங்களோ அது அப்படியே உருத்திரனுக்கு. அப்போ நம்ம பாடுறது உருத்திரனா பரம்பொருளா அப்படின்ற ஒரு சந்தேகம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பாடுவது பரம்பொருள் தான். இந்த அண்ணாமலை அந்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா, பிரம்மாவும் விட்டுணும் அடிமுடி தேடி போனாங்க. ஆனால் உருத்திரன் என்னை ஆள விட்டுருங்கப்பான்னு இருந்ததுனால சாமி கொடுத்த பரிசு தான். எப்படி சண்டேச நாயனாருக்கு அந்த பட்டத்தை கொடுத்து பதத்தை கொடுத்தாரோ, சனீஸ்வரருக்கு எப்படி அவர் பேரை கொடுத்தாரோ, அதே போல் தன்னுடைய உருவத்தை இவருக்கு கொடுத்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆகவே அந்த பதத்தை பெற்றார், அதனால் இவரும் அதே உருவத்தில் இருக்கிறார் என்று தான் கொள்ள வேண்டும். ஆக நாம் திருமுறைகளில் பாடுவதெல்லாம் பரம்பொருளைத்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது வேறு, அதுவே குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆகவே ஆனால் பரம்பொருள் மகா உருத்திரன் எனப்படுவார், மகா சங்காரகாரன் என்று கூட. ஆக குனிருத்திரன் வேற பரம்பொருள் வேற என்பதை இங்கே நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன். இவர் வேற, பரம்பொருள் மகா உருத்திரன் வேற, மகா சங்காரகாரன் என்று அவருக்கு மும்மூர்த்திகளையும் கடந்த முதல்வன் என்பதை மூவராலும் அறியுன்னா முதலாய ஆனந்த மூர்த்தியான் என்று திருவாசகத்தில் இவரை சொல்றார். மூவராலும் அறியுன்னா முதலாய ஆனந்த மூர்த்தியான் என்று. ஆக இந்த உருத்திரன் வேற, இறைவன் வேற என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லி இப்பொழுது உதாரணமாக, ஏன்னா இவர் மாபாடியத்தில் உதாரணம் தான் மெயின். எல்லாம் வரிசையாக சொல்லி ஒன்றுக்கும் உதாரணங்க, அக்கு வேற ஆணி வேற பல நூல்களிலிருந்து எடுத்து சொல்வதுதான் மாபாடியம். இதுக்குன்னு தனியாக பாட்டெல்லாம் பாடலை, ஒரு பேர் உரையாத்தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய உதாரணங்களை எடுத்து கொடுத்துருக்கிறார். சிவனுடைய பெருமையை 3 நிலைகளில் இவர் சொல்கிறார். லயம்போகம் அதிகாரம். லயம்போகம் அதிகாரம் எப்படி ஐஸ் கட்டி நீராவி தண்ணீர் என்பது போல 3 நிலை இறைவனுக்கு. ஒரே பொருளின் 3 வேறுபாடு, அவ்வளவுதான். ஐஸ் கட்டி நீராவி இது. லயம் சிவசக்தி நிலை, நாதம் விந்து. லயத்தில் இறைவன் அருவ நிலையில் இருக்கிறான். போகம் சதாசிவம், சதாக்கியம் அருவுருவம், அருள் சக்தியாக சுவாமி இருக்கிறாரு. அதிகாரம் மகேஸ்வரம், சுத்தவித்தை, அதாவது திருவுருவங்களை பெறுதல். பைரவர், நடராஜர் எப்படி சொல்கிறது, அதிகார மூர்த்திகளாக இருக்கிறார்கள், உருவ நிலையில் இருக்கிறார்கள். ஆக சாமி இந்த 3 உலகத்திலே, சுத்தமாயா உலகத்திலே இறைவன் 3 நிலைகளிலே, லயம் போகம் அதிகாரம் என்ற 3 நிலைகளிலே இருக்கிறார் என்ற கருத்தை சொல்லி, லயம் என்பது சிவசக்தி ரூபம், அது அருவ நிலையிலும், போகம் என்பது சதாசிவம், அது அருவுருவ நிலையிலும்,
அதிகாரம் என்பது மகேஸ்வரம் மற்றும் சுத்த வித்தை. இது உருவ நிலையிலும் சுவாமி இருக்கிறார். ஆக ஐஸ் கட்டி, நீராவி, தண்ணி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கீழேருந்து ஐஸ் கட்டி, அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கு மேலே போனீங்கன்னா நீராவி. ஆக இவற்றை முறையே உண்ணல், புகுதல், தொழில்படுதல் என்கிறார். இவற்றை சாமி முறையே உண்ணல், புகுதல், தொழில்படுதல் என்று கொள்கிறார். ஆகமங்களில் இவற்றை எப்படி சொல்கிறாங்க ஆகமங்கள்ல அப்படின்னா, சத்தன், சக்தியை உடையவன், இதைத்தான் உண்ணல் என்று சொல்கிறாங்க. சத்தன் அப்படின்னா சக்தியை உடையவன், சக்தியோடு கூடியிருப்பவன், இதுக்கு பேர் உண்ணல் என்றும். உத்தியுத்தன் அப்படின்னா உத்தியோக ரூபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. உத்தியுத்தன் தொழில்பட புகுதல், தொழில்பட புகுதல். சாமி ஒரு நிலைக்கு வந்து பிரம்மாவாகிட்டு தொழில் பட போகிறார், படைக்கிற தொழில். சாமி விஷ்ணு ஆகிட்டு காக்கிற தொழில். சாமி உருத்திரன் ஆகிட்டு அப்படியே அந்த ஒடுக்கு தொழில் போகிறார், அதிட்டு. உத்தியுத்தன் தொழில்பட புகுதல் என்று பொருள். பிறவிருத்தன் தொழிலாற்றும் நிலையில் தொழில்படுதல். ஆகவே இந்த 3 நிலைகளை சாமி செய்கிறார். முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, சக்தியோடு கூடியிருக்கின்ற நிலை உண்ணல். சக்தியோட கூடியாச்சு. அடுத்தது ஒர்க் பண்ண போகிறாரு, அதுக்கு பேர் புகுதல். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண புகுதல், அடுத்தது ஒர்க்கே பண்ணுறாரு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தொழில்படுதல் என்று பொருள். படைத்தல் அல்லது காத்தல் அல்லது ஒடுக்குதல், இந்த மாதிரி தொழில்படுதல் அதுக்கு பேர். சாமியோ சக்தியோடு கூடும் நிலை உண்ணல் என்றும், சக்தியோடு கூடி தொழில் செய்ய முனையும் நிலை என்னன்னா புகுதல் நிலை என்றும், அந்த சக்தியோடு கூடி உயிர்களுக்காக பணி செய்கின்ற நிலையிலே அதுக்கு பேர் தொழில்படுதல் நிலை என்றும். ஆகவே அதைத்தான் அற்புதமாக 3 நிலையும் சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் என்று 3 பெயர்களாக ஆகமம் வழங்குகிறது. லயம், போகம், அதிகாரம் என்று சொல்கிறோம். சத்தன், உத்தியுத்தன், பிரவிருத்தன், உண்ணல், புகுதல், தொழில்படுதல் என்றும் இந்த 3ஐயும் ஆகமம் சிவம், சதாசிவம், மகேஸ்வரன் என்று சொல்கிறது. ஆக முனிவர் என்ன கூறுகிறார் என்றால், உலகை முற்றொழிப்பவன். இதன் மூலமாக ஒன்றிலிருந்து ஒன்று ஒடுங்கி, ஒன்றிலிருந்து ஒன்று ஒடுங்கி, ஒன்றிலிருந்து ஒன்று ஒடுங்கி கடைசியில் நம்ம சொல்லும் பாருங்க, இது ஒடுங்குச்சு, அது ஒடுங்குச்சு. ஆனால் பாவனையாக சொல்லுவோம். சிவபெருமான் போய் எதில் ஒடுங்குவார்னா, சிவபெருமான் எதிலையும் ஒடுங்க மாட்டார், தொண்டர்தம் உள்ளத்து ஒடுங்குவார் என்று சொல்வார். சாமி உயிர்களுடைய உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பார் என்று பாவனையாக தொண்டரோடு கூட்டு கண்டாய், தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் என்பது போல நாம் அற்புதமாக பாவனையாக சொல்வோம். அதை சாமி எதிலையும் ஒடுங்க மாட்டார், சாமி தான் எல்லாத்தையும் ஒடுக்கி வைத்திருப்பார் என்பதை இங்கே குறிப்பிட்டு, உலகை முற்றொழிப்பவன் சங்காரகாரனாகிய முதல்வனை அன்றி. நாம் இந்த உருவத்தில் வராரு பாருங்க, குனி உருத்திரன் நினச்சிக்காதீங்க. ஒடுக்கும் கடவுள் குனி உருத்திரன் அப்படின்னு நினச்சிக்கூடாது. பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் சொல்கிறோமே, அந்த உருத்திரனை நீ வந்து பதியாக கொண்டு விடாதே, அவர் அதிட்டித்து நின்று செய்கிறார். ஆகவே குனிருத்திரன் அல்ல, உலகை முற்றொழிப்பவன் சங்காரகாரனாகிய முதல்வனே அன்றி குனி உருத்திரன் அல்ல. இறைவனை போன்றவே பட்டம் பெற்று இறைவனை போன்றவே தோற்றத்தில் உடைய அந்த உருத்திரன் அல்ல, பரம்பொருளே நேரடியாக ஒடுக்குபவன் எல்லாவற்றையும். ஆகவே அவனுடைய அதிகாரத்தை பெற்று இவன் செய்கிறான். ஆகவே இவனை நீ நேரடியாக அந்த மகா உருத்திரனாக கொள்ளக்கூடாது. குனி உருத்திரன், மகா உருத்திரன், மகா சங்கார, அவனை பரம்பொருள் என்று கொள்ள வேண்டும். எப்போயுமே 2 விஷயத்தை நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். பரம்பொருள் 2 உருவத்தில் இருக்கிறாரு, 2 ஒரே உருவமாக இருக்கும். பரம்பொருளை நோக்கி தான் நம்ம கங்கை உருத்திரன் பாடுறோம். அதே உருவத்தை உருத்திரனும் பெற்றிருக்கிறார் என்பதை நீங்கள், அது அவர் கொடுத்த வரம், அவ்வளோதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாடுகின்றவன் மகா உருத்திரனைத்தான் பாடுகின்றோம், குனி உருத்திரனை அல்ல, 118 பேர் ஒருவர் அல்ல என்பதை இங்கே சொல்லி, இதுக்கு சுவாமி ஒரு உதாரணம் சொல்கிறார் பேருரையில். நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து எனை பாவம் தெரிதவரே.
திருவாசகத்தில் திருச்சதகத்தில் 4வது பாடலிலே நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்தெனை பாவம் தெரிதவரே. சுருக்கமான கருத்து, மூவரில் ஒருவர் இல்லை, நம்மவர் அவரே, மூவரை தாண்டி நிற்கிறாரு அப்படின்றத இங்கே குறிப்பிடுகிறார். நம்மவர் அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தேனை பாவம் தெரிதவரே. இன்னொரு பாட்டில் சொல்லுவார், இவர் சொன்ன உதாரணம் இது. நம்ம இன்னொரு பாட்டில் நம்ம பாடுவார், மூவராயிலும் அறிவுன்னா முதலாய ஆனந்த முக்தியா. நீ மூவரில் ஒருவரெல்லாம் நினைச்சுடாத. தேவன்மை சேவகன் தென் பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியுன்னா முதலாய ஆனந்த முக்தியார் யாவராயினும் அன்பரன்றி அறிவுண்ணாமலர் சோதியா. அதே போல் அடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறார் சாமி. உதாரணம் தான் சாமி சொல்கிறது, நிறைய பாடல்கள் உதாரணம். தேவராயும் அசுரராயும் சித்தர் செருமறை சேர் நாவராயும் நன்னு பாடும் மின் எரிகால் நீரும் மேவராய விரைமலரோன் செங்கன்மால் ஈசன் என்னும் மூவராய முதல்வன் ஒருவன் மேது முதுகுன்றே. மூவருக்கு மேலாக ஒருத்தன் இருக்கிறான், அவன் இருக்கிறது முதுகுன்றே என்று சொல்லி அந்த ஞானசம்பந்தர் பதிகத்தையும் இங்கே குறிப்பிட்டு அடுத்ததாக சுந்தரர் பதிகத்தையும் ஒன்று குறிப்பிடுகிறார். மாவை உரித்து அதன் கொண்டு அங்கு அணிந்தவனை வஞ்சர் மனத்தி இறையும் நெஞ்சு அணுகாதவனை மூவர் உறுத்தைய தாம் மூல முதற்கருவை என்று மூவரையும் தாண்டிய முதற்கரு என்று இந்த சுந்தரர் பாடலிலே குறிப்பிடார். அது எதுன்னா நம்ம திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காணப்பேர் உரை பதிகத்தில் தொண்டர் அடி தோழலும் சோதி இளம்பிறை சூதன மென்முளையால் பாகம் வரும் என்று திருக்கானப்பேர் என்பது காளையார் கோயில். காளையார் கோயில் பதிகத்தில் புறநீர்மை பண்ணில் இந்த பாடலில் வருது. மூவரையும் தாண்டிய ஒரு கருப்பொருள் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக நம்முடைய திருவாசகத்திலே தேவர்கோ அறியாத தேவதேவன் திருச்சதகத்தில் பாடல் 30வது பாடல். தேவர்கோ அறியாத தேவதேவன் சிலும் பொலிகள் பயந்து காத்தளிக்கும் மற்ற மூவர் கோணாய் நின்ற முதல்வன். மற்ற மூவர் கோணாய் நின்ற முதல்வன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூவருக்கும் தலைவர் என்று பொருள். இவனைத்தான் சொல்ற. அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, சங்காரன் மகா சங்காரன் 2 நிலை சொல்றார். குனிவுத்திரன் கீழ் உலகை ஒடுக்குகிறான், மகா சங்காரன் அனைத்தையும் ஒடுக்குகிறான். அனைத்தையும் ஒடுக்குவோனே மகா சங்காரன், அவன்தான் பதி என்று இங்கே குறிப்பிட்டு இந்த சூத்திர பொருள் என்ன அப்படின்னா, யார் சங்காரனோ அவனே இறைவன், அவன்தான் உலகத்தை தோற்றி நின்று ஒடுக்கம் செய்யக்கூடியவன் என்பதுதான் பொருள். அவன்தான் யார் ஒடுக்கிறானோ அவனே தோக்குவான் தான் கருப்பொருள் என்பதை சொல்லி அடுத்ததாக தேவரில் ஒருவன் அடுத்து சித்தியாரில் ஒரு 69வது பாடலில் சொல்கிறார். தேவரில் ஒருவன் என்பர் திருவுல சிவனை தேவர் மூவராய் நின்றது ஓரார் என்று வரிசையாக இந்த மூவருக்கு மேலானவன் மூவருக்கு மேலானவன் மூவருக்கு மேலானவன் என்று குறிப்பிடுகிறார். அபிராமி பட்டரில் ஒரு பாட்டு என்னென்னா, மூவரை கடந்த அம்பாள்னு பாடுவாங்க. அம்பாள் என்பது இங்கே ஆதி பராசக்தி பரம்பொருளுடைய ஆற்றலை இங்கே குறிப்பிடுகிறார். மூவருக்கும் மூத்தவளே என்று அற்புதமாக மூவருக்கும் மூத்தவளே என்று அபிராமியை சொல்லுவார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த மூவருக்கு மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளின் ஆற்றல் என்று அற்புதமாக பராசக்தினாலே பரம்பொருளை குறிக்கக்கூடியது. பராசக்தி அப்படின்னா பரம்பொருளை குறிக்கும் ஆற்றல் என்று பொருள். ஆக மூவருக்கு மூத்தவள் என்று அங்கே குறிப்பிடுவது. ஆக இந்த இடத்துல 2 நிலையை திருப்பி சொல்கிறாரு. இந்த மூவரில் இருக்கிற உருத்திரன் கிடையாது, அவனுக்கு பேர் குனி உருத்திரன். மூவருக்கு மேலாக இருக்கிற மகா உருத்திரன் அவன் தான் மகா சங்காரகாரன். அவனைத்தான் நாம் பதின்னு சொல்கிறோம். போட்டு குழப்பிக்காதீங்கன்றதை திருப்பி பல உதாரணங்களை சொல்கிறாரு. அதனால் நான் சொல்கிறேன், 2 பேர் உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருக்கும் நம்ம பாடுறது பொருந்தும். ஆனாலும் நாம் பாடுறது மகா உருத்திரனாகிய மகா சங்காரணகாரனைய பரம்பொருளைத்தான் பாடுகிறோம். இவர் வரம் பெற்றிருக்கிறார். அவரிடம் இருந்த அந்த வரத்தின் அடிப்படையில் இவருக்கு அதே உருவம், அதே தோற்றம், அதே அவளை பொருத்தி கொண்டு
அடுத்த பேருரையில் மும்மூர்த்திகளில் செய்கண்ட உருத்திரர் முதல் இருவர் மும்மலம் உடையவர் சகலரில் அடங்குவர் ஸ்ரீகண்ட உருத்திரர் இருமலம் உடைய பிரளாயகலர் முத்தி பெற்ற கடவுளாய் கொள்வர். ஆகவே சிவனுக்கு வடிவும் பொருளும் செயலும் அவனுக்குரியன என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். கட்டுநிலையில் உள்ளோருக்கு கற்பிக்கும் ஞான ஆசிரியரும் அவனே. அப்போது யாரா நமக்கு குருநாதராக வர்றாருன்னா கீழே இருக்கிறவர் அல்ல, மேலே இருக்கிறவரே வர்றார் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சமேதீச்சை பெற்றோர் வழிபடு கடவுள் இவனே. ஆக ஸ்ரீகண்டர் திருமால் அயனுக்கு மேம்பட்டவராக விளங்குகிறார் என்ற கருத்தை தான் நமக்கு நேரடி தொடர்பில் யார் இருக்கிறார்னா பரம்பொருளே வருகிறார், இவர்களெல்லாம் உலகத்தை ஆள்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முனிவர் பொழிப்புரை சூத்திரத்துக்கு வழங்குகின்றார். ஆக இந்த சூத்திரத்தில் முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த உலகத்தை ஒடுக்குவன் தான் உலகத்தை தோக்குவான். இந்த உலகத்தை யார் ஒடுக்குறான்னா மகாசங்காரகாரனாகிய பரம்பொருளே ஒடுக்குகிறான். அவன்தானப்பா பதி என்று கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த சூத்திரத்தை பற்றிய விளக்கத்தை சொல்கிறாரு. சூத்திரத்துக்கு 2 பொழிப்புரை சொல்லுவோம். பிண்ட பொழிப்புரை என்றும் கண்ணிழித்திரை என்று உரைக்கும் முறை என்று, கண்ணிழித்து உரைக்கும் முறை என்றும், இதுக்கு பேர் வார்த்திக பொழிப்புரை என்று சொல்லலாம். அதாவது கரும்பு இருக்குல்ல, கரும்பை 10 கணு இருக்கும். ஒவ்வொரு கணுவாக இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ஒவ்வொரு கணுவாக பிரித்து வெட்டி அதனுடைய சுவை இப்படி இருக்கும், இதில் இப்படி இருக்கும், இதில் இனிப்பு குறைவாக இருக்கும், கூட இருக்குன்னு சொல்கிற மாதிரி கண்ணாக இருக்கும். அப்படி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வரியாக எடுத்து பொழிப்புரை சொல்வது தான் கண்ணிழித்து அந்த வார்த்திக பொழிப்புரை என்று பொருள். அப்போ சிவஞானபோதத்தில் நம்மளுடைய மெய்கண்டார் அந்த மெத்தடை தான் எடுத்து நமக்கு அருளி இருக்கிறார் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். பிண்ட பொழிப்புரை அப்படின்னா அப்படி நேரடியாக அப்படி ஒரு பொழிப்புரை சொல்லிடுறது, இதுதான் அந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறது. அதில் ஒரு பொதுவாக தான் விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நுணுக்கமான விடயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஆக நுணுக்கமாக விடயங்களை தெரிந்து கொள்ளணும்னா வரிக்கு வரி சொல்ல வேண்டும். அந்த வரிக்கு வரி என்று சொல்கிறோமே அதைத்தான் அதிகரணங்கள் என்று நம்ம சொல்கிறோம். கணுவாக பிரிக்கிறோமே அதைத்தான் அதிகரணங்கள் என்று நம்ம சொல்கிறோம். 10 கணு இருக்குன்னா 10 அதிகரணம். அதை 10 செய்தி அந்த பாட்டுக்குள்ளே அந்த சூத்திரத்துக்குள்ளே இருந்தால் அது 10 அதிகரணம். 4 செய்தி இருந்தால் 4 அதிகரணம். 3 செய்தி இருந்தால் 3 அதிகரணம் அப்படின்னு பிரித்து கம்மா போட்டு பார்த்தீங்கன்னா 3 செய்திகள் இருக்கும். அதே போல் முதல் சூத்திரத்தில் 3 அதிகரணம் இருக்கிறது என்றது நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஆகவே இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு இதில் முக்கியமாக அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, இவர் விளக்கம் சொல்கின்ற அமைப்பு என்பதை இங்கே சொல்லி என்னென்னா நிறைய இருக்குது. இந்த நேரம் கருதி நம்ம சுருக்கமாக முடிச்சிடறோம். மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்று 3 நிலையிலே சுவாமிகள் நமக்கு இந்த கண்ணிழித்து அந்த உரையை பிரித்து சொல்கிறத இங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்கார். மேற்கோள் என்பது என்ன, எதை குறிக்கிறது என்ன, ஒரு சூத்திரம் சொல்லிட்டார் சாமி. தன்னால் கூறப்படும் பொருள், அதான் தன்பட்சம் என்று அதுக்கு பொருள். தன்னால் சாமின்னு ஒரு சூத்திரம் சொல்லிட்டார், அவ்வளோதான். அவன் அவள் அது எனும் வினைமீன் தோற்றியே தெரிய ஒடுங்கி மலத்துள்ளதான் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இதாப்பா நான் சொல்கிறது. உலகம் 2 பிரிவாக இருக்குப்பா, அவனாகவும் அவளாகவும் இருக்குப்பா, அப்புறம் சடப்பொருளாக இருக்குப்பா, உயிர் பொருளாக அவன் அவளாக இருக்குது, ஜடப்பொருள் இப்படி இருக்குப்பா, அப்புறம் அது தோன்றி நின்று ஒடுங்கும்பா, இதை அந்தம் செய்வோம் தாப்பா ஆதி செய்வான் என்று அவருடைய கருத்தை சொல்லிட்டார். இதுக்கு பேர் தன்னால் கூறப்படும் பொருளும் தன்பட்சம். அதில் ஏற்படும் ஐயம் ஏற்படும் சொல்லிட்டு அதை ரிசல்ட்டுன்னு முடிவு பண்ணக்கூடாது. அதில் ஏற்படும் ஐயம், அந்த ஐயத்துக்கு பிறர் கூறும் பக்கம் புறப்பட்சம் அப்படின்னு பேர். பூர்வபட்சம் என்று பொருள். புறப்பட்சம்னா பூர்வபட்சம் என்று பொருள், மற்றவங்க சொல்கிறது. ஆக தன்னால் கூறப்படும் பொருளும் அதன்கண் ஏற்படும் ஐயமும் அதற்கு பிறர் கூறும் கருத்தும், இதை மேற்கோள் என்று குறிப்பிடுகிறோம். அப்போது ஒரு பாட்டை பாடினோடனே ஒரு கருத்தை சொன்னோடனே சாமி என்ன பண்ணுவார், சொல்லிட்டு அது அவரே ஒரு கேள்வியை எழுப்புவார். அதுக்கு அவரே மற்ற சமயத்தார் சொல்கின்ற கருத்தை அவரே சொல்லுவார். கேள்வியை வினா எல்லாத்தையும் எழுப்பி
அந்த நமக்கு என்னெல்லாம் ஏற்படுமோ அந்த சந்தேகங்களை அவரே எழுப்பி வைப்பார். இது பேர் மேற்கோள் என்று அந்த பாடல்களுக்கு மேற்கோளிட்டு சொல்கிறார். அப்புறம் இதெல்லாம் உதாரணத்தோட அதெல்லாம் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்த கொள்கைப்படி இதான்ப்பா உதாரணம், நான் புரிஞ்சுக்கோ, இந்த உதாரணத்துப்படி இது கரெக்டுப்பா, இதுதான் சைவ சித்தாந்த கொள்கை என்று சொல்வதா ஏதுன்னா உதாரணம், எடுத்துக்காட்டு என்று பொருள். அதனை மறுத்து கூறும் இவரே ஒரு ஐயத்தை எழுப்பி அந்த பிற சமய கருத்துக்களை சொல்லி அந்த ஐயத்தை மறுத்து கூறுகின்ற சித்தாந்த துணிவும் தெளிவும் உடைய எடுத்துக்காட்டு பாடல், அதான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகின்ற உதாரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன அந்த மறுத்த அந்த செய்தியை எடுத்துக்காட்டு பாடல் மூலம் வெண்பா மூலம் சொல்வது தான் சுவாமிகளுடைய இது. ஆக ஒரு ஒரு இதை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சூத்திரத்தை சொல்கிறாருன்னா அதில் மேற்கோள், அதாவது மேற்கோள்னால் 3 பிரிவு இருக்குது. அதில் தன்னால் கூறப்படும் பொருள் தன்பட்சம் என்றும், அதிலேயே ஐயங்கள் இருக்கக்கூடியதை என்னென்ன ஐயம் என்றும், அதற்கு பிற சமயத்தார் அல்லது பிறர் கூறும் கருத்துக்களை பூர்வபட்சம் என்றும் சொல்லி இதை மேற்கோளிட்டு அதுக்கு மறுத்து கூறுகின்ற கருத்தை பதிவு செய்து அதுக்கு ஒரு உதாரணம் ஏது என்று சொல்லக்கூடிய அந்த எடுத்துக்காட்டை அங்கே குறிப்பிடுவது தான் இங்கே இயபு அந்த சொல்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு அந்த எடுத்துக்காட்டாக வெண்பா ஒன்று சொல்லி அதை நிறைவு செய்வார். ஆகவே இதில் என்னென்னா மேற்கோள் ஏது என்று முடிக்கிறார். அதில் மொத்தம் 5 இருக்கிறது. எடுத்துக்காட்டை இயபு என்று சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஆகவே மேற்கோளில் 3 பிரிவும், ஏதில் ஒரே ஒரு பிரிவும், எடுத்துக்காட்டில் இயபு என்ற ஒரே ஒரு பிரிவும் இருக்கிறது. எடுத்துக்காட்டு என்று அதுக்கு ஒரு பொருள் இயபு. அதாக இங்கே ஒவ்வொரு இதுக்கும் 5 நிலைகளிலே ஒவ்வொரு பாடலுக்கும் அல்லது ஒவ்வொரு அதிகரணங்களுக்கும் விளக்கத்தை எடுத்து சொல்கிறார். ஆகவே மேற்கோளிலே 3 பிரிவும், ஏதிலே ஒரு பிரிவும், எடுத்துக்காட்டிலே இயபுலே ஒரு பிரிவுமாக 3 பிரிவாக மேற்கோள், ஏது, இயபு என்று சொல்லி, அது இயபுனா எடுத்துக்காட்டு என்று சொல்லி அந்த விளக்கத்தை எல்லாம் ஒவ்வொரு பிரிவாக ஒரு வரியாக, முதல் சூத்திரத்தில் 3 அதிகரணங்கள் இருக்கிறது. அந்த அதிகரணங்களை பிரித்து சொல்லி ஒவ்வொன்றுக்கு இதே மாதிரி மேற்கோள் ஏது இயபு சொல்லி, மேற்கோள் ஏது இயபு சொல்லி விளக்கி சொல்லுதல் தான் இது. அடுத்த 3 வகுப்பிலேயும் அந்த 3 அதிகரணங்களை பற்றி இப்போ இன்றைக்கு பார்த்தது பொதுவான ஒரு செய்தி. எண்ணுதலிற்றோ எனில் யார் ஒருத்தன் ஒடுக்கிறானோ அவனே இந்த உலகத்தை தோங்குவான். சங்காரகாரனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல். எண்ணுதலிற்றோ என்று சொல்லி உணர்த்துதல் என்று நிறைவு செய்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லி, அடுத்தது சிவஞான மூலம் 2 பிரிவாக இருக்கிறது. பொது அதிகாரம் என்றும் உண்மை அதிகாரம் என்றும் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒவ்வொரு முப்பொருள் உண்மை, முப்பொருள் தன்மை, சாதனம், அடுத்ததாக பயன் என்று பிரித்து காட்டினார். அடுத்ததாக உலகம் 5 வகைப்படும் என்று 5 கலைகளை அங்கே குறிப்பிட்டார். நிவர்த்திகளை, பிரதிட்டாக்களை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி எதிகளை. அடுத்ததாக இந்த கலைகளுக்கெல்லாம் அங்கே குடி உருத்திரன், அப்புறம் மேலே மகா உருத்திரன் என்று 2 நிலைகளிலே குறிப்பிட்டார். ஆக மகா உருத்திரன் தான் நாம் சொல்கிற பரம்பொருள், மகா சங்காரகாரன். ஆக சின்ன உலகங்களை ஒடுக்கி கடைசியில் எல்லாத்தையும் ஒடுக்கிற அதான் மகா சங்காரகாரன். அவனே பரம்பொருள் என்ற அற்புதமாக அவனைத்தான் நாம் பதி என்று சொல்கிறோம், கடவுள் என்று சொல்கிறோம் என்ற அற்புத செய்தியை சொல்லி வரிசையாக இந்த குனிருத்திரன் வேற, மகா உருத்திரன் வேற, அதாவது மகா சங்காரகாரனாகிய பரம்பொருள் வேற என்பதை பல பாடல்களிலே இதை சொல்லி, ஏன்னா இது ஒரு முக்கியமான நிகழ்வு. சங்காரகாரனே உலகுக்கு முதல் என்று சொல்லிட்டா நீ பாட்டு கீழே உலகத்தை ஒடுக்கிற சங்காரகாரன் உலகத்துக்கு முதல் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக சங்காரகாரன் மகா சங்காரன் எல்லாத்தையும் ஒடுக்கி தனதில் வைத்திருக்கிறானே அவன் தாண்டா உலகுக்கு முதல் என்று சொல்லி அதுக்கு நிறைய உதாரண பாடல்களை சொல்லி, அப்புறம் ஒவ்வொரு பொழிப்புரையில் 2 பொழிப்புரை, பெண்ட பொழிப்புரை என்றும் வார்த்திக பொழிப்புரை என்றும், அதாவது கண்ணிழித்து வரை கரும்பை கணுவாக பிரித்து வச்சிங்கன்னா சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு வரியாக நாம் அந்த பிரித்து சொல்கிறதைத்தான் அதிகரணங்கள் என்று சொல்கிறோம். அந்த அதிகரணங்களை 3 பிரிவுகளாக பிரித்து விளக்குகிறார். மேற்கோள், ஏது, இயபு என்று. அந்த மேற்கோள் பார்த்திங்கன்னா
அதுக்குள்ள 3 பொருள்கள் இருக்குது. தன்னால் கூறப்படும் தன்பட்சம் என்றும், அதில் ஏற்படக்கூடிய ஐயம் என்றும், அதற்கு பிறர் கூறும் பூர்வபட்சம் என்றும் சொல்லி அந்த மேற்கோளை காட்டி அதுக்கு ஒரு ஏது சொல்லி அதனை மறுத்து கூறி அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டு சொல்வது இயல்பு என்று சொல்லி இன்றைக்கி ஒரு அறிமுகமாக முதல் சூத்திரத்திற்கு எப்படியும் சூத்திர அமைப்பு எப்படி இருக்கிறது என்றும் சூத்திரத்துக்கு விளக்கமெல்லாம் எப்படி சொல்கிறார் என்பதையும் இங்கே மாபாடியத்திலே சிவஞான முனிவர் சொன்னதை நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி 1.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்றைக்கே நிறைய சொல்ல முடியல. அதோடு அந்த நிறைவு பண்ணிட்டா அப்படி கொண்டு வந்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 அதிகரணத்துக்கும் 3 வகுப்பாக வைத்து நம்ம அற்புதமாக அந்த நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆக ஒரு ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, உலகம் ஒரு உள்பொருள். அந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மையுடையது. அதை அந்த ஒடுக்குகின்றவனே துவக்குகின்றான் என்ற அறியை சொல்லி இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சூத்திரம் நம்முடைய மெய்கண்டாரால் கொடுக்கப்பட்டது என்பதை இறைவனுடைய இருப்பை உணர்த்துவதுதான் இந்த சூத்திரம் என்று சொல்லி அதற்கு நிறைய மாபாடியத்திலே சுவாமிகள் உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி நிறைய பாடல்களே நாவுக்கரசர் சம்பந்தர் சொன்ன சித்தியார் சொன்ன பாடல்களையும் நிறைய குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அந்த உலகங்களையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொல்லி இந்த மாவாடிய வகுப்பு அடுத்த வாரம் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை துவங்க இருக்கிறோம். நாளை இரவு நம்மலாம் ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்திலிருந்து வரிசையாக அப்படியே தரிசனம் முடித்து திருப்பெருந்துறை வந்து திருவாசகம் முற்றுவதற்கு நிகழ்வு செய்ய இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, வான்மிகில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமே மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திராவிட உரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒளி தடைகள் தென்னாடுடைய சிவனே போற்றி.